பைபிள்ல பியூட்டிஃபுல்லா இப்படி ஒரு வசனம் நமக்கு வருது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும் நம்ம வசனங்கள் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகா வருது. ஒருவரை ஒருவர் தங்களினும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் எல்லாரிலும் இருக்க கடவுது அப்படின்னு அந்த வசனம் நமக்கு வருது. வேற எங்கேயுமே சொல்லப்பட்டில்லாத ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, செல்ஃபிஷ்னஸை பத்தி அங்க வந்து நமக்கு என்ன அப்படின்னா அட்ரஸ் பண்ணுது. செல்ஃபிஷ்னஸ் வந்து பைபிள்ல வந்து ரொம்ப மோசமான ஒரு சின்ஸா வந்து அங்க லிஸ்ட் பண்ணுது பைபிள் நமக்கு. செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து எல்லா விஷயத்துலயுமே நம்ம செல்ஃபிஷா இருக்கிறது இல்ல. நான் எல்லாருக்கும் நல்லா ஷேர் பண்றேன், நான் பைக்ல எல்லாரும் டிராப் பண்றேன், என்னோட ஃபுட்டை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றேன், நான் செல்ஃபிஷாவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த வசனம் இங்க என்ன அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க வருது. நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் மத்தவங்கள பற்றி தங்களிலும் மேன்மையா எண்ணிக்கொள்ளுங்கள். மத்தவங்கள நம்ம மேன்மையா எண்ணிட்டு இருக்கோமா, இல்ல நம்மள நாமே மேன்மையா எண்ணி பெருமையா நம்ம இருக்கிறோமா அப்படின்றத பத்தி அங்க நமக்கு பேசுது. 2வது என்ன அப்படி நமக்கு இங்க வருது அப்படின்னா, மத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட், அதாவது அதர்ஸ் இன்ட்ரெஸ்ட், நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் பெருசு, நான் சொல்றதுதான் பெருசு, நான் சொல்லிட்டா அதை உடனே எல்லாம் செய்யணும், இல்ல எண்ணங்கள் தான் சிறந்தது அப்படின்னு நம்ம ஒரு வேளை நினைச்சிட்டு இருக்கோமா? அதர்ஸ் இன்ட்ரெஸ்டையும் நம்ம வந்து யோசிக்கணும். மற்றவங்க இன்ட்ரெஸ்டையும் வந்து நீங்க இடம் கொடுங்க அப்படின்னு அந்த வசனம் வந்து நமக்கு அழகா சொல்லுது. அதை விட இன்னும் மேல்படி போய் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தியே உங்களுக்கு இருக்க கடவுது அப்படின்றது. கிறிஸ்துவில என்ன சிந்தை இருந்தது அப்படின்னா, அவர் செல்ஃபிஷா ஒரு நாள் இருந்தது இல்லை. அவர் வந்து வானத்துல வந்து நம்ம இவ்வளோ ஒரு பெரிய ராஜாவா இருந்த ஒரு ஒரு தேவன் நமக்காக இந்த உலகத்துல இறங்கி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நமக்காக உயிரை கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் இந்த உலகத்துல செஞ்சுட்டு போயிருக்காரு. அப்படி ஒரு தேவனை ஃபாலோ பண்ற நம்ம செல்ஃபிஷா இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து பைபிள் நம்மளை வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு வார்ன் பண்ணுது. மற்றவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு நம்ம செல்ஃபிஷா இருக்கிறோமா, என்ன நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், மற்றவங்களை பத்தி நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன மற்றவங்களை பத்தி சிந்தனை நம்ம வச்சுட்டு இருக்கோம், மற்றவங்களை குறிச்ச என்ன அபிப்பிராயம் எனக்கு இருக்கு, இது எல்லாத்தையுமே அங்க நம்ம பார்க்கிறோம். மற்றவங்களை தனக்கானவர்கள் அல்ல, பிறனுக்கானவங்களே யோசிப்பானாக, நோக்குவானாக அப்படின்னு அந்த வசனம் வருது. என்னோட இன்ட்ரெஸ்டே நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நான் சொல்றதுதான் சரி, நான் இங்க ஒரு காரியம் செய்யறேன்னா இதெல்லாம் தான் நான் பக்காவா எனக்கு நடக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னா, இல்ல மத்தவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் அபிப்பிராயத்தை நான் கேட்கிறேன்னா, எனக்கு காது கொடுத்து மத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு நான் செவி கொடுக்குறேன்னா அப்படின்னு இங்க நம்ம பார்க்கணும். செல்ஃபிஷ்னஸ் நமக்கு ஒரு வேலை இருந்தது அப்படின்னா, பைபிள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, செல்ஃபிஷ் கெயின்ல எதுவும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனம் நமக்கு நிறைய இடத்துல நமக்கு சொல்லியிருக்கு. செல்ஃபிஷஸா நம்ம ஒரு நாள் இருந்தோம்னா, கம் டு ஜீசஸ், நம்ம ஏசப்பா கிட்ட வருவோம். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் நமக்காக செல்ஃபிஷா இருந்திருந்தனா என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து எல்லா காரியங்களும் செஞ்சாரு. அவரை நம்ம முன்னாக ரோல் மாடலா வச்சு இந்த செல்ஃபிஷ்னஸை விட்டு, இந்த மனசுல விட்டு நமக்கு செல்ஃபிஷ்னஸ்